நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 80. நச்சின் எல்லை. பாகுகன் பெரும்பாலான பொழுதுகளில் ரிதுபர்ணனுடனேயே இருந்தான். அவன் தனியறைக்குள் பீடத்திற்கு கீழே வளைந்த கால்களை நீட்டியபடி அமர்ந்து பெரிய பற்கள் ஒளிவிட உரத்த குரலில் பேசிக்கொண்டிருப்பான். அறைக்குள்ளேயே உடல் ததும்ப முட்டி மோதுவான். எண்ணமெழுந்ததும் பாய்ந்தெழுந்து சாளரம் வழியாக வெளியேறி மரங்களினூடாகவே குதிரை கொட்டில் நோக்கி செல்வான். அவனுடன் நகையாடி கொண்டிருக்கும் ரிதுபர்ணன், "ஏய் நில், எங்கே செல்கிறாய்?" என்று கூவியபடி எடைமிக்க காலடிகள் ஓசையிட இடைநாழிகள் வழியாக ஓடுவான். விந்தையும் ஒவ்வாமையுமாக அதை நோக்கி விழி கூர்ந்து நிற்பார்கள் காவலர்கள். குதிரை கொட்டிலும் அடுமனையிலும் அரசன் வந்து அமர்ந்திருப்பது ஏவலர்களுக்கு முதலில் குழப்பமும் எரிச்சலும் அளிப்பதாக இருந்தது. அதை எப்படி எதிர்கொள்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அரசன் முன் காட்ட வேண்டிய பணிவென்பது செயலின்மைதான். அடுமனை வேலைகள் அவன் வந்ததுமே நிலைத்தன. ஆனால் அவர்களை அவன் ஒரு பொருட்டாகவும் எண்ணவில்லை. பாகுகனுடன் மட்டுமே அவன் பேசிக்கொண்டிருந்தான். அவன் செல்லும் இடமெல்லாம் சென்று அவன் செய்வதனைத்தையும் கண்டு நகைத்து கொண்டிருந்தான். பாகுகன் அவனை அரசே என்று அழைத்தாலும் தோழன் என்றே நடத்தினான். அடுமனையில் முதலாக சிக்கிமுக்கி கல்லை உரசி எரி எழுப்பிய போது ரிதுபர்ணன் உடலெங்கும் பரவிய ஆழ்ந்த உவகை ஒன்றை அடைந்தான். விறகடுக்கவும் உப்பு புளி கரைக்கவும் பேரார்வத்துடன் கற்றான். அவனே சமைத்த முதல் புளிக்கரைசலை உண்டு அடுமனையாளர் முகம் மலர்ந்த போது உரக்க நகைத்தான். அவன் சொல்லை புரிந்து கொண்டு முதுபுறவியாகிய சாரதை முதன்முறையாக செவி திருப்பி தலையசைத்த போது இரு கைகளையும் விரித்து கூச்சலிட்டு துள்ளி குதித்தான். அடுமனை தொழிலும் புறவி பயிற்றலும் அவனை உளம் மாற்றின. எதை நோக்குகிறோமோ அதுவென்றாகும் உள்ளம் அவனை அடுமனையில் அனைத்தையும் தொகுத்து அனைத்திலும் இருந்து 70 நோக்கி கொண்டு சென்றது. புறவியுடன் எழுந்து திசை திசை என விரிந்தது. அடுமனையாளர் அவனிடம் இயல்பாக பேசி களியாடலாயினர். அவன் வருகையை முன்னரே அறிந்து புறவிகள் செவி திருப்பி கால் மாற்றி மெல்ல கனைத்தன. ஒவ்வொரு நாளும் அவன் சென்று செய்ய வேண்டிய ஒன்றை எண்ணியபடி விழித்தெழுந்தான். விழி அயர்வது வரை அன்று செய்தவற்றை பற்றியே சொல்லிக் கொண்டிருந்தான். அமைச்சரிடம், "ஒவ்வொரு நாளும் எய்துவதற்கு ஒரு வெற்றி தேவை மானுடனுக்கு. அதை இத்தனை காலம் கடந்த பின்னரே உணர்ந்தேன் அமைச்சரே" என்றான். என்றோ வரும் வெற்றிக்காக ஒவ்வொரு நாளையும் செலவிடுபவன் துயரில் இருக்கிறான். இறந்த பின் பேசப்படுவதற்காக வாழ்பவன் வீணாக அழிகிறான். முகுந்தர், விடை இதைவிடவும் மிக எளியது அரசே. தன் கைகள் வழியாக எதையேனும் உருவாக்காதவன் வாழ்வதில்லை என்றார். அவன் வெடித்துச் சிரித்து, "உண்மை" என்றான். முகுந்தர் புன்னகைத்து, "உங்கள் விழிகள் மாறிவிட்டன அரசே" என்றார். கண்களுக்கு கீழே இருந்த வளையங்கள் அகன்றுவிட்டன. மூச்சு இறைக்காது நடக்கிறீர்கள். அவன், "அது தன் மகாசூர்ணத்தின் வெற்றி என உள மகிழ்கிறார் மருத்துவர் குந்தலர். நான் அதை கலைப்பதும் இல்லை. உண்மையில் நான் இப்போது அரிதாகவே மது அருந்துகிறேன். பகடி செய்யாமலும் உளமயங்காமலும் சலிப்பை வெல்பவனே வாழ்வின் உவகையை அறிந்தவன் என்று நேற்று எண்ணிக்கொண்டேன்" என்றான். அவையினருக்கு அவனிடம் வந்த மாறுதல் முதலில் ஒவ்வாமையை அளித்தாலும் அவனிடம் எப்போதும் இருந்த கசப்பும் எரிச்சலும் அகன்றதைக் கண்டு அவர்களும் உவகை அடைந்தனர். இப்போது நாம் சொல்வதை செவி கொள்கிறார். மறுமொழிகளில் பொருள் இருக்கிறது. எவரால் வந்தது என்றால் என்ன? இந்த மாற்றம் நன்றே என்றான் படைத்தலைவன் ருத்ரன். துருமன், "நான் எப்போதும் சொல்வதுதான். புறவி பயிலும் பொழுது கூட கூட ஆண்மகன் நிமிர்வடைகிறான். இன்றுதான் அதை கற்றுக்கொண்டிருக்கிறார்" என்றான். சிற்றமைச்சர் பிரதீபர் மட்டும் முகம் சுளித்து, "அரசனின் ஆர்வம் நெறி நிறுத்துவதிலும் வளம் பெருக்குவதிலும் பகை கடிவதிலும் மட்டுமே நிற்க வேண்டும் என்கின்றன நூல்கள். அடுமனை தொழில் அடிமைக்குரியது. புறவி பேணுதல் அண்டி வாழ்வோர்க்குரியது. 1000 ஆண்டுகளாக அவர்கள் செய்து செய்து அத்தொழிலின் ஒவ்வொரு அசைவிலும் சொல்லிலும் அப்பண்புகள் குடியேறி இருக்கும். அதை செய்யும் அரசன் அவனை அறியாமலேயே அப்பண்புகளை தான் பெற்றுக்கொள்கிறான்" என்றார். பேரமைச்சர் புன்னகைத்து,
பாரத வருஷத்தில் பாதியை வென்ற நளன் அடுமனையாளன், புரவி பேணுனன் என்றார். ஆம், ஆனால் அவன் நிஷாதன் என்றார் பிரதீபர். நிஷாதன் அல்லவா அச்செயல்களின் தீய பண்புகளை பற்றி மேலும் அஞ்ச வேண்டியவன். சத்திரியர்களுக்கு குலக்குருதியின் காப்பு உள்ளது என்றார் முகுந்தர். பிரதீபர், நளன் நாட்டை பேணி கொள்ளவும் இல்லை. அவன் தமயந்தியை இழந்ததும் நாடு துறக்க நேரிட்டதும் கூட புரவியும் அடுப்பும் அளித்த தீய பண்புகளால் தானோ? எவர் சொல்ல முடியும் என்றார். தொழிலே வர்ணங்களை ஆக்குகிறதென்பதனால் தொழில் மாற்றம் வர்ணங்களை அழிக்கும். நான் சொல்ல அட விழையவில்லை, அது என் வழி அல்ல என்றார் முகுந்தர். ஆனால் அரசியலை நேரடியாக அரசியல் வழியாக எவரும் கற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது மிக மிக விரிந்தது. அதன் அலகுகளும் கிளைகளும் எண்ணற்றவை. அதில் ஒரு நெறியை கண்டடைய பல காலமாகும். அரசியலை ஒரு கையால் ஆற்றியபடி பிரிதொரு கையால் ஏதேனும் தொழிலையோ கலையையோ ஆற்றுபவர்கள்தான் அரசியல் நெறிகளை எளிதில் கற்றுக்கொள்கிறார்கள். பிரதீபர் வியப்புடன் தலையை ஆட்டினார். அவரால் சொல்ல எடுக்க முடியவில்லை. மருத்துவமும் விற்தொழிலும் வானியலும் துணை வேதங்கள் என்பதை எண்ணுக. அவை சிற்றுரு கொண்டு வந்த வேதங்கள் என்றே நூலோர் உரைப்பார்கள். வேதம் அளிப்பதை துணை வேதம் அளிக்க முடியும் என்றார் முகுந்தர். ராகவராமன் வில்லால் அரசியலை அறிந்தான். அவன் எதிர் நின்ற ராவண பிரபுவோ வீணையால் அதை அறிந்தான். பிரதீபர் மீண்டும் தலை அசைத்துவிட்டு அடுமனையில் என தொடங்க, நளன் களத்தை புரவியாலும் அவையை அடுமனையாலும் அறிந்தான் என்கிறார்கள் என்றார் முகுந்தர். பிரதீபர் சினத்துடன், அடுதொழில் துணை வேதமா என்றார். எந்த கலையும் வேதம் துளித்து உருவானதே. எச்செயலும் முழுமையை நோக்கி தவமென செல்லும் என்றால் கலையே என்றார் முகுந்தர். இது முதுமையின் மெத்தனம். அதை நிகர் நோக்கும் கனிவு என விளக்கிக் கொள்கிறீர்கள் என்றபடி எழுந்து சென்றார் பிரதீபர். நானும் இவ்வாறு எழுந்து சென்றவனே என்று முகுந்தர் சிரித்து கொண்டே சொன்னார். அடுமனையாளனாகவும் கொட்டில் சூதனை போலவும் மாறிக்கொண்டே சென்ற ரிதுபர்ணன் ஓர் இடத்தில் அதன் எல்லையொன்றை கண்டதும் திரும்பி சினந்து பாகுகன் மேல் பாய்ந்தான். அவனை அறைந்தான், வசைபாடினான். அவன் மேல் உமிழ்ந்து எட்டி உதைத்தான். அடுமனையாளரும் சூதரும் அதை எப்போதும் அஞ்சி இருந்தனர். அவ்வச்சத்தாலேயே அவனை அவர்கள் அணுகவில்லை. பாகுகன் அதை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. 4-5 நாள் ரிதுபர்ணன் அவனை வெறுத்து ஒதுக்குவான். காணும் போதெல்லாம் இழிவு செய்வான். கட்டு அருந்து அவன் பாகுகனை தேடிச் சென்று மீண்டும் இணைகையில் அதுவரை நிகழ்ந்த தடமே பாகுகனில் எஞ்சி இருக்காது. இவனுடைய இந்த முழு பணிவுதான் எனக்கு தேவையாக இருக்கிறதா? அவ்வாறென்றால் நான் ஆணவம் கொழுத்த கீழ்மகனா என்றான் ரிதுபர்ணன். முகுந்தர், அல்ல அரசே, நீங்கள் அனைவரையும் அவ்வாறு நடத்துவதில்லை. அவன் உங்கள் மறு எல்லை என்றார். ரிதுபர்ணன் அவரை களைத்த விழிகளுடன் நோக்கினான். அரசே, நீங்கள் மரபும் குலமும் நாடும் கொண்டு பிறந்தவர். கோல் கொண்டு அரியணை அமர்ந்த நாடாள்பவர். முழுமையான அரசர். நோக்குக, ஆணென பிறந்த அனைவருமே சற்றேனும் அரசர்கள்தான். பணியாளரிடம், மனைவியிடம், மைந்தரிடம், குறைந்தது எளிய இரவலனிடமோ வளர்ப்பு விலங்குகளிடமோ அவன் சற்று அரசனாகி மேல முடியும். பாகுகன் முற்றிலும் அரசன் அல்லன். உங்கள் ஈர்ப்பும் கசப்பும் அதனாலேயே என்றார் முகுந்தர். இவ்விளக்கங்கள் சலிப்பை அளிக்கின்றன. இது விளக்கப்படாமலேயே இருக்கட்டும் என தோன்றுகிறது என்றான் ரிதுபர்ணன். அப்படியென்றால் நீங்கள் வினவவும் கூடாது என்றபடி முகுந்தர் எழுந்து கொண்டார். ரிதுபர்ணன் எழுந்து அவருக்கு விடை கொடுக்கையில், அது அவன் கையின் சமையல். அந்த மனம் பிறிதெவராலும் உருவாக்கப்பட இயலாதது என்றான். அவரை முற்றிலுமாக மறந்து பீடத்தில் கிடந்த சால்வையை எடுத்து அணிந்து கொண்டு நடந்தான். அவர் அவன் செல்வதை புன்னகையுடன் நோக்கி நின்றார். ரிதுபர்ணன் புறவை களத்திற்கு சென்றபோது வார்ஷ்ணேயன் புறவையுடன் அவனுக்காக காத்திருந்தான். அவன் சவுக்கை கையில் எடுத்துக்கொண்டு சுற்றிலும் நோக்கி, பாகுகன் எங்கே என்றான். அவனுக்கு இன்று காலை முதல் காய்ச்சல் கண்டிருக்கிறது. எழ முடியவில்லை. ஜீவலன் உடன் இருக்கிறான் என்றான் வார்ஷ்ணேயன். மருத்துவர்கள் நோக்கிவிட்டனரா என்று ரிதுபர்ணன் கேட்டான். மருத்துவரிடம் சொல்லவே துருமர் சென்றிருக்கிறார் என்றான் வார்ஷ்ணேயன்.
2 சுற்று புறவியோட்டி மீண்டபோது துருமன் வந்திருந்தான். அவன் புறவியிலிருந்து இறங்கும் போதே, ஒன்றுமில்லை, காய்ச்சல்தான். மருத்துவர் வந்து பார்த்து மூலிகை பொடி அளித்திருக்கிறார். வாற்றுச்சாறு அடுமனையில் கொதிக்கிறது என்றான் துருமன். காய்ச்சலுக்கு என்ன ஏது இருக்க முடியும் என்று ரிதுபர்ணன் கேட்டான். துருமன் சிரித்து, அவனும் மானுடனே என்று காட்டுவதற்காக இருக்கலாம் என்றான். மேலும் புறவி பயில அவனால் இயலவில்லை. அடுமனை கொட்டகையில் நார்கட்டிலில் கிடந்த பாகுகனை சென்று நோக்கினான். விழிகள் சற்று வீங்கி இருந்தன. வாய் உலர்ந்து ஒட்டி இருந்தது. மூச்சில் நெஞ்சு குழி பதைத்தது. நோக்குங்கள் என துருமனிடம் ஆணையிட்டு விட்டு அவன் அரண்மனைக்கு சென்றான். அன்று அவையில் அவன் உளம் சொல் கொள்ளவில்லை. தன் அறையில் சென்றமர்ந்து தன்னுடன் பகடையாடினான். ஆட்டம் அகம் புகவில்லை. நிலையழிந்து அறையிலும் இடைநாழியிலும் சோலையிலும் சுற்றி வந்தான். ஏவலனை அனுப்பி காய்ச்சல் எப்படி இருக்கிறது என்று கேட்டு வரச் சொன்னான். 1 நாள் ஆகும் என்று மருத்துவர் சொன்னார். மருந்து அளிக்கப்படுகிறது என்றான் ஏவலன். அன்றிரவு உறங்கப்படுத்தவன் மெல்லிய மயக்கத்திற்கு பின் எழுந்து கொண்டு மீண்டும் மது அருந்தினான். காலையில் ஒளியுணர்ந்து எழுந்தான். உடனே வாயிற்காவலனை அனுப்பி பாகுகன் எப்படி இருக்கிறான் என்று பார்த்து வர சொன்னான். எக்கணமும் பாகுகனே வந்துவிடக் கூடும் என அவன் எதிர்பார்த்தான். ஏவலன் திரும்பி வந்து, காய்ச்சல் அவ்வண்ணமே இருக்கிறது அரசே, மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றான். காலை பூசணைகளும் உணவும் முடிந்ததும் அவன் பாகுகனை பார்க்க சென்றான். முந்தைய நாள் படுத்திருந்த அதே கோலத்தில் அவன் கிடந்தான். ஏனென்று தெரியவில்லை அரசே, மருந்தை உடல் வாங்கி கொள்ளவில்லை, கடுமருந்து அளிக்கவிருக்கிறோம் என்றார் மருத்துவர். அவை நிகழ்ச்சிகள் முடிந்த பின் அவன் வந்து பாகுகனின் அருகில் நெடுநேரம் இருந்தான். அன்றிரவும் காய்ச்சல் நீடித்தது. மறுநாள் அவன் அனைத்தும் நலமடைந்து விட்டிருக்கும் என நம்ப விரும்பினான். உள்ளாழத்தில் அவ்வாறல்ல என்றது ஒரு மெல்லிய குரல். மருந்துகள் என ஏதும் இனி அளிப்பதற்கில்லை அரசே, உடல் முடிவெடுக்க காத்திருப்பதென்று வேறு வழியில்லை என்றார் மருத்துவர். என்ன நோய் என்று அவன் கேட்டான். நம்ப முடியாத அளவுக்கு வாதம் ஏறி நின்றிருக்கும் உடல் அவனுடையது. கபமும் பித்தமும் உடலில் உள்ளனவா என்றே ஐயமெழுவதுண்டு. முதல் முறை இவன் நாடியை பற்றிய போது நான் திடுக்கிட்டு எழுந்துவிட்டேன். மானுட வடிவில் எழுந்த ஏதோ காட்டு தெய்வம் என்றே எண்ணினேன். வாதம் 7 முறை முறுக்கப்பட்ட யாழ் நரம்பு போல அதிர்ந்தது. இப்போது பித்தம் விழித்து கொண்டு பெருகி வாதத்தை எதிர்கொள்கிறது. கபம் தவித்து சுழிக்கிறது என்றார் மருத்துவர். இவ்வுடலில் என்ன நிகழ்கிறதென்று எங்களுக்கு புரியவில்லை. இது உயிர் துறக்க முடிவெடுக்கவில்லை என்று தெரிகிறது. அதுவே ஒரே ஆறுதல் என்றார் பிரிதொரு மருத்துவர். அவன், எதையாவது செய்யுங்கள், அயலக மருத்துவர்களுக்கு ஏதேனும் தெரியுமா என அறிந்து வர தூதர்களை அனுப்புங்கள். எத்தனை மருத்துவர்கள் வந்தாலும் நன்றே என்றான். 12 நாட்கள் பாகுகன் கடும் காய்ச்சலிலேயே இருந்தான். அவனை நோக்கி நிற்கையில் அவன் உடல் வளைவுகள் சற்றே சீரமைவது போல தோன்றியது. மருத்துவர்கள் நம்பிக்கை இழந்தனர். அனைத்து வாயில்களையும் மூடிக்கொண்டு விட்டிருக்கிறது உடல். நாங்கள் தட்டி தட்டி தளர்ந்து விட்டோம் என்றனர். அயலகத்து மருத்துவர்கள் வந்து கொண்டே இருந்தனர். அவன் உடலை கீறி நஞ்சுகளை செலுத்தினர். நாவில் பச்சிலை சாற்றை பூசினர். மூக்கிலும் பின்வாயிலும் மருந்துகளை செலுத்தினர். திரிகர்த்த நாட்டிலிருந்த ஒற்றனாகிய காகளன் அங்கே காளமுக நெறியினராக மருத்துவர் ஒருவர் இருப்பதாகவும் அவரால் இயலக்கூடும் என்றும் பறவை செய்தி அனுப்பினான். அவர் இதற்கு நிகராக நோயுற்றிருந்த சிலரை எழுப்பியிருக்கிறார். அவரிடம் பேசினேன். காளாமுகர்களுக்கு கங்கையின் கரையில் ஒரு காட்டை அளித்து அங்கு பிற நெறியினர் நுழைவதை தடை செய்தால் வருவதாகச் சொல்கிறார். அங்கு அவர்கள் கட்டும் ஆலயத்திற்கும் அவர்கள் அங்காற்றும் வழிபடு நெறிகளுக்கும் அயோத்தி காவலாக வேண்டும் என்கிறார் என்றான். அவ்வாறே ஆணை, அவர் வரட்டும் என்றான் ரிதுபர்ணன். மேலும் 18 நாட்களுக்கு பின் வந்து சேர்ந்த காளாமுகர் இடைவரை விழுந்தலைந்த நீண்ட சடைத்திரிகளும் எரிவிழிகளும் கொண்டிருந்தார். புலித்தோல் அடை அணிந்து உடலெங்கும் வெந்நீரு பூசி நெற்றியில் 3 விழி வரைந்திருந்தார். 2 கைகளிலும் மணிகள் கட்டிய நீண்ட முப்புரி வேலும் மண்டையோட்டு இரவு கலமுமாக வந்து அரண்மனை முற்றத்தில் நின்றார். அவரை அழைத்து வந்த ஒற்றன், அவர் கூரைகளுக்கு கீழே நுழைவதில்லை,
மண்ணிலன்றி படுப்பதில்லை என்றான். பிரதீபர் பதற்றத்துடன் ஓடிச் சென்று முகுந்தரிடம் சொல்ல, அவர் கை கூப்பியபடி வந்தார். சுடலையரின் காலடிகளை தொட்டு சென்னி சூடி, தங்கள் கால்களால் ராமனின் நகர் தூய்மையுறட்டும் சிவனே என்றார். அவர் பாகுகனை நாடி நோக்கி கொண்டிருந்த போது ரிதுபர்ணன் வந்தான். அவர் நோக்கி முடித்து எழுந்து கொண்டு, 3 நாட்களில் எழுவான் என்றார். என்ன நோய் என்று தெரியவில்லை என்றார்கள் என்றான் ரிதுபர்ணன். காளாமுகர், நாகநஞ்சு உடலில் ஏறி இருக்கிறது, அதை உடல் எதிர்கொள்கிறது என்றார். நஞ்சுண்டவனின் மருத்துவம் எங்களுடையது. விரைவில் அவன் இதை கடக்கச் செய்வேன். என் கோரிக்கைகளை நிறைவேற்றுக. ரிதுபர்ணன் தலைவணங்கி, இது என் சொல் என்றான். காளாமுகரின் மருத்துவம் என்னவென்று பிற மருத்துவர்களால் கண்டடைய முடியவில்லை. அவை பெரும்பாலும் உலர் மூலிகைகள், வேர்கள், பூஞ்சை பொடிகள், அரிதாக சில வேதிப்பொருட்கள். முன்னிரவில் காட்டுக்குள் சென்று சில மருந்துகளை கொண்டு வந்தார். அவற்றை தீயிலிட்டு புகை எழுப்பி பாகுகன் முகரச் செய்தார். அவன் அதில் மயங்கி ஆள் மூச்சிழுக்கத் தொடங்கிய பின் அவன் இடக்கையை பற்றியபடி அருகே அமர்ந்து அவனிடம் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொல்வன எதையும் அவன் கேட்டதாக தெரியவில்லை. அப்பால் உள்ள அறைகளில் இரவுறங்கியவர்கள் விழிக்கும் போதெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருந்த ஒலியை கேட்டனர். தவளை குழறல் போல அவர் ஒரே சொல்லையே சொல்லிக் கொண்டிருப்பதாக தோன்றியது. புலரியில் அவர் கிளம்பிச் சென்று மீண்டும் இரவில் திரும்பி வந்தார். 7 நாட்களுக்கு பின் பாகுகன் கண் விழித்தான். சிவந்த கண்கள் கலங்கி நீர் வழிய, உதடுகள் பொருளில்லாமல் ஏதோ சொல்லை கூறிக்கொண்டிருக்க, அவன் 2 கைகளையும் விரித்து வானிலிருந்து விழுந்தவன் போல படுத்திருந்தான். அவன் விழித்து கொண்ட செய்தியை கேட்டு ஓடி வந்த ரிதுபர்ணன் அவன் தன்னை அடையாளம் காணவில்லை என்பதை கண்டு திகைத்தான். அவனுடைய முகமும் உடலும் அவற்றுள்ளிருந்த சிறுவனை களைந்து விட்டிருந்தன. அவன் சொல்லிக் கொண்டிருப்பதென்ன என்று உதடுகளை கொண்டு உய்த்தறிய ரிதுபர்ணன் முயன்றான். அது ஒரு பெயரோ என தோன்றியது. மேலும் 2 நாட்களில் அவன் எழுந்து அமர்ந்தான். இன்னொரு நாள் கடந்தபோது பழைய பாகுகன் திரும்பி வந்தான். ஆனால் அவன் துள்ளலிலும் சிரிப்பிலும் ஏதோ ஒன்று குறைவதாக ரிதுபர்ணன் எண்ணினான். அவ்வெண்ணம் ஓரிரு நாட்களிலேயே மறைய அனைத்தும் முன்பிருந்தது போல் ஆயின. அவன் பாகுகனுடன் புறவியாடவும் அடுமனை கூடவும் தொடங்கினான். அவன் நோயுற்றிருந்த நாட்களில் தான் எண்ணி அஞ்சியது எதை என அவன் ஒரு முறை நினைவு தொழாவினான். அரிதென கிடைத்த ஒன்றை இழப்பதை பற்றி மட்டுமே அவன் எண்ணியதாக தோன்றியது. அரசனின் ஆணைப்படி கங்கை கரையில் இருந்த மோதவனம் என்னும் காடு காளாமுகர்களுக்கு அளிக்கப்பட்டது. கங்கை வழியாக ஒவ்வொரு நாளும் அங்கே காளாமுகர்கள் வரலானார்கள். அங்கே ஆவுடை அற்ற சிவகொறி ஆளுயர தூண் வடிவில் நிறுவப்பட்டுள்ளது என்றும், ஒவ்வொரு நாளும் அங்கே பலிபூசனை நிகழ்வதாகவும் ஒற்றர்கள் சொன்னார்கள். தலைக்கொடை பூசனையும் நிகழ்வதாகச் சொன்ன ஒற்றன், தலை கொடுப்பதற்கென்றே நோன்பு நோற்று காந்தள் மாலை சூடி வந்து சேர்கிறார்கள் கருமை எதிர்வோர் என்றான். 3 மாதங்களுக்கு பின் அவன் கங்கை கரையில் வேட்டைக்கு சென்றிருக்கையில் அங்கே தன் மாணவர்களுடன் அமர்ந்திருந்த காளாமுகரை கண்டான். சென்று அவர் கால் தொட்டு வணங்கினான். அவனை சிதைச்சாம்பலிட்டு வாழ்த்திய அவர், நஞ்சு கொண்டோன் எவ்வண்ணம் இருக்கிறான் என்றார். முன்பிருந்தது போலவே என்றான் ரிதுபர்ணன். அவர் புன்னகைத்து, மாற்றுரு கொண்டவர் அதை துறப்பதற்கு தயங்குவர் என்றார். ஏனென்றால் துறக்கையில் அவர்கள் ஒரு வாழ்க்கையை இழக்கிறார்கள். மாற்றுருவா என்றான் ரிதுபர்ணன். ஆம், அவன் உடல் நாக நஞ்சால் அவ்வண்ணம் ஆகியிருக்கிறது. அந்த நஞ்சை முற்றிலும் நீக்கும் மருந்தை அவனிடம் அளித்தேன். சிறு பளிங்கு சிமிழில் இருக்கும் அது தசபாஷானம். அவனை 41 நாட்களில் முன்பிருந்த வடிவில் ஆக்கும் என்றார் காளாமுகர். அவன் அதை உண்ணவில்லையா என்று ரிதுபர்ணன் கேட்டான். அது தனக்கு வேண்டாம் என்றும் இன்றிருக்கும் உருவும் இயல்புமே தனக்கு இனியவை என்றும் சொன்னான் என்றார் அவர். அவன் முன் செல்ல அஞ்சி நின்று சுழலும் ஓடை போல. அவன் உடலில் இருக்கும் குறுகளும் வளைவும் அதனாலேயே. முடிவின்றி சுழிக்க இயலும். மண் துளைத்து பாதாளங்களுக்கு செல்ல முடியும் என்றால் இவன் யோகி அல்ல என்றார் காளாமுகர். ரிதுபர்ணன், இன்று அவன் எளிய விலங்கென்றும் அறியா சிறுவன் என்றும் இருக்கிறான் என்றான். ஆம், நான் அவனிடம் சொன்னேன். எப்போது அதன் எல்லையை காண்கிறானோ அப்போது அந்த மருந்தை உண்ணுக என்று அளித்தேன்.
ரிதுபர்ணன் சற்று நேரம் அத்தருணத்தை தன் எண்ணத்தில் ஓட்டிவிட்டு, அவன் உங்களிடம் என்ன சொன்னான் என்றான். காளாமுகர் நகைத்து, அன்றன்று இருத்தல் என்பதற்கப்பால் வாழ்வதற்கென ஏதேனும் பொருள் இருக்க இயலுமா என்றான். இறப்பை அணுகுதல் என்றல்லாமல் இளமை முதிர்வதற்கு என்ன இலக்கு என்றான். நான் அவனிடம், உனக்கான விடையை நீ கண்டடைக, அத்தருணம் அமைக என வாழ்த்து விடை கொண்டேன் என்றார். ரிதுபர்ணன் பெருமூச்சுடன் எழுந்து கொண்டான். விந்தை, அவன் எதை கண்டடையக்கூடும் என்றான். காளாமுகர் மீண்டும் உரக்க நகைத்தார். ஆபர் எழுந்து கொண்டு வணங்கி, நலமகாசய பிரபாவம் என்னும் நூலில் உள்ள செய்தி இது. இக்கதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் திறந்து கொள்பவை என்றார். ஆம், ஆகவேதான் இக்கதைகளை நான் மீள மீள கேட்கிறேன் என்று குங்கன் சொன்னான். ஒரு முறை சொல்லப்பட்ட கதை மீண்டும் வருவதில்லை. ஆபர், சொல்பவர் எவர், அவருடைய மரபு எது என்பதே கதையை அமைக்கிறது என்றார். விராடர், கார்கோடகனால் நஞ்சூட்டப்பட்ட நளன் உருக்குறை கொண்டு பாகுகன் என்ற பெயரில் ஆண்டுக்கு 100 பொன் பெற்றுக்கொண்டு ரிதுபர்ணனின் அரண்மனை கொட்டிலில் புரவி பேணுனனாகவும் அடுமனையாளனாகவும் சேர்ந்தார் என்றுதான் நான் கேட்டிருக்கிறேன் என்றார். அங்கு அவர் எவரிடமும் விழி கொடுத்து உரையாடவில்லை. விழி தாழ்த்தி நிலம் நோக்கியபடி எப்போதும் தனியாக அமர்ந்திருந்தார். தனித்து இருள் மூலைகளில் துயின்றார். கொட்டிலில் புறவிகளுடன் மட்டும் தாழ்ந்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார். அடுமனையில் விழி சரித்து அடுப்பில் கொழுந்தாடும் மணலையே நோக்கி கொண்டிருந்தார். ஆபர், ஆம், அதுவே பொதுவாக பேசப்படும் கதை என்றார். விராடர், அவர் உடல் பல மடங்கு எடை கொண்டு விட்டதைப் போல் இருந்தது என்பார்கள். அது அவர் உடலில் நிழலென கூடியிருந்த கலியின் எடை. அவர் நடந்த இடத்தில் காலடி தடங்கள் ஆழ்ந்திறங்கி இருந்தன. அவர் ஒருமுறை இரும்பு கலம் ஒன்றை உதைத்த போது அது நசுங்கியது. புரவி பயிற்றுனன் ஆயினும் அவர் புரவியூறுவதே இல்லை. அவர் உடல் எடையை அவற்றால் தாழ முடியாது என்றார். ஆபர் நகைத்து, ஆம், அவர் உடலில் இருந்து எழுந்த நிழல் தனி அசைவுகள் கொண்டிருந்தது. அவர் துயில்கையில் அவர் உடலில் இருந்து எழுந்து வளர்ந்து கூரை மேல் படர்ந்து கரிய ஆலமரம் என விழுது பரப்பி விண் சூடி நின்றிருந்தது என்கின்றன கதைகள் என்றார். அவர் எச்சொற்களையும் செவி கொள்வதில்லை என்றாலும் விதர்ப்ப நாட்டு இளவரசி தமயந்தியை பற்றிய செய்திகள் பேசப்படும் போது மட்டும் அவர் உடல் அசைவுகள் மாறுபடுவதை அவர்கள் கண்டடைந்தனர். அவர் கையில் சட்டுவம் விரைவழியும், கலம் ஒலி எழுப்பும். பெருமூச்சுடன் அவர் அங்கிருந்து விலகிச் செல்வார். தேடிச் சென்றால் தன் வழக்கமான அறை மூலையில் இருளில் முழங்கால்களில் முகம் பதித்து அவர் அமர்ந்திருப்பதை காண முடியும் என விராடர் குங்கனிடம் சொன்னார். கதை அவர் முகத்தை மலரச் செய்தது. ஆர்வத்துடன் எழுந்து அவர் எப்போதும் உதடுகள் மட்டும் அசைய ஒரு சொற்றொடரை சொல்லிக் கொண்டிருப்பதை அவர் தோழர்களான வார்ஷ்ணேயனும் ஜீவலனும் கண்டனர். அது என்ன என்று அறிய அவர்கள் முயன்றனர். அவரை அணுகுவதே கடினமாக இருந்தது என்றார். ஒரு நாள் அயலகச் சூதன் ஒருவன் உணவு கூடத்தில் பேசுகையில் விதர்ப்ப நாட்டு தமயந்தியை காட்டில் இருந்து பாஸ்கரரின் மாணவர் பரர் அழைத்து வருவதை பற்றி சொல்லி கொண்டிருந்தான். அன்றுதான் பாகுகன் உளமுடைந்து அழுததை அவர்கள் கண்டார்கள். தமயந்தி காட்டில் வழி தவறி சித்தம் சிதைந்து அழுது கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தார். தன்னை நாகங்கள் வழி தவறச் செய்வதாகச் சொன்னார். பாஸ்கரர் அவரை தன் தவச்சாலையில் தங்க வைத்தார். சில நாட்களில் அவர் சித்தம் தெளிந்து புன்னகைக்கத் தொடங்கினார். பாஸ்கரரிடம் மட்டும் தான் யார் என்று அவர் சொன்னார். அவரை அவர் கலிங்க வணிகர் பூமிகரிடம் ஒப்படைத்து விதர்ப்பத்திற்கு அனுப்பி வைத்தார். ஆனால் செல்லும் வழியிலேயே யானை கூட்டம் ஒன்றால் அந்த வணிக குழு சூறையாடப்பட்டது. அதிலிருந்த எவரும் எஞ்சவில்லை. நாய்கள் உண்ட வெள்ளெலும்பு மிச்சத்தையே காவலர் கண்டடைந்தனர். தமயந்தியும் அவ்வெலும்புகளில் ஒன்றென கிடந்தார். பாஸ்கரர் தன் மாணவர் பரரை அனுப்பி அவருக்கு மட்டும் அருகிருந்த ஓடையில் நீர்க்கடன் செய்து விண்ணேற்றும்படி ஆணையிட்டார் என்றார் விராடர். அன்றிரவு அடுமனையாளர் மெல்லிய குரலில் எழுந்த ஒரு பாடலை கேட்டனர். அவர்கள் வெளியே சென்று நோக்கிய போது நிழல்கள் ஆடிய முற்றத்தில் இருளில் மறைந்தவனாக அமர்ந்து பாகுகன் பாடிக்கொண்டிருந்தான். அந்த பாடலை இளமையில் நான் பாடுவதுண்டு. விராடர் தலையை தட்டி நினைவு கூற முயன்ற பின் சிரித்து, மறந்துவிட்டேன், கலியின் ஆற்றலை பற்றிய பாடல் அது என்றார். ஆபர்,
இக்கதை கலிதேவ மகாத்மியம் என்னும் குறுங்காவியத்தில் இருந்து செவித்தொடராக மாறி நம் குடிகளிடம் வாழ்கிறது. அனைத்தும் கலியாலேயே என்பது அதன் விளக்கம் என்றார். அந்த கதை சொல்வது இதுதான். பெண்டிர் நீராடும் போதும் தனியறையில் ஆடை மாற்றும் போதும் கணவரே ஆனாலும் ஆண்கள் அவர்களை நோக்கக்கூடாது. நளன் காம மிகுதியால் ஒரு நாள் தமயந்தி ஆடை மாற்றும் போது சாளர விரிசலினூடாக பார்த்தார். பகலில் காகங்களாகவும் இரவில் வௌவால்களாகவும் வானில் பறந்து கொண்டிருக்கும் கலி. அப்போது அவரை பார்த்தான். அவருடன் நிழலென சேர்ந்து கொண்டான். தமயந்தியின் அறைக்குள் நளன் பார்த்த காட்சி அவளுடையதல்ல, கலியால் காட்டப்பட்டது. அந்த கணத்தில் இருந்து 7.5 ஆண்டுகள் கலி அவருடன் வாழ்ந்தது என்றார் ஆபர். விராடர் 7.5 ஆண்டுகளில் கலி நீங்க முகிலில் இருந்து கதிரவன் என அவர் மீண்டார் என்றார். ஆபர் எழுந்து கொண்டு, ஆனால் கதைகள் ஒன்றுக்கொன்று பின்னிக் கொள்கின்றன. நள மகாசய பிரபாவத்தில் நளன் தன் கனவுகளில் எடைமிக்க தனித்த துயருற்ற மனிதனாக இருக்கிறார் என்றார். குங்கன் நகைத்து, கலிமகாத்மியத்தில் அவர் தன் கனவில் எடையற்ற தும்பி என பரந்தலைந்திருக்கலாம் என்றான். ஆபர் உடன் நகைக்க இருவரையும் மாறி மாறி நோக்கினார். வருகிறேன் அரசே என்று ஆபர் விடை கொண்டார். நீர்க்கோலம் 80வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.